நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ஜிமெயிலை பயன்படுத்துகிறீங்களா? ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த ஜிமெயிலில் எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்பேஸ் இல்லாட்டா கூட எப்படி ஸ்பேஸை உருவாக்குறது, அதாவது ஃப்ரீ ஸ்பேஸை அதிகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல வந்து கடைசிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கூகுள் வந்து மொத்தம் 15 GB டேட்டாவை இலவசமாக கொடுக்குறாங்க. இதில் ஜிமெயிலை நீங்கள் பயன்படுத்தலாம், கூகுள் டிரைவை பயன்படுத்தலாம், கூகுள் ஃபோட்டோஸை பயன்படுத்தலாம். கூகுளோட ப்ராடக்ட் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 GB டேட்டா. ஸோ இந்த 15 GB டேட்டாக்குள்ளே நீங்கள் பயன்படுத்திடணும். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சம் அமௌண்ட்டு பே பண்ணால் மட்டுமே கூகுள் அதுக்குண்டான ஸ்டோரேஜை உங்களுக்கு வழங்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஜிமெயிலை பயன்படுத்தும் போது இந்த ஜிமெயில் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வந்து உள் வாங்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதாவது எத்தனை பேர் இதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியல, பட் இந்த வீடியோ மூலமா நீங்க கண்டிப்பா கவனிக்க தொடங்குவீங்க. அதாவது ஜிமெயிலோட பயன்பாடு எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இமெயில் நீங்க ரிசீவ் பண்ணிருக்கீங்க, தேவையில்லாத இமெயில் எப்படி நம்ம ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது மூலமா நீங்க ஸ்பேஸை அதிகரிக்க முடியும். அதே போல உங்களுக்கு ஜிமெயில் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்திருக்கு அந்த 15 GB டேட்டால அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோல அழகா தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய லைக்ஸ் கொடுத்துங்க. இந்த லைக்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் சொல்லலாம், ஒரு ஊக்குவிப்புன்னு சொல்லலாம், அதுக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காம முதல்ல வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஜிமெயிலை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இந்த ஜிமெயில் எவ்வளவு ஸ்டோரேஜை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, அதுவும் கூகுள் கொடுக்கக்கூடிய 15 GB ஸ்டோரேஜில் ஜிமெயில் மட்டும் எவ்வளவு ஸ்டோரேஜை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான எந்த ப்ரௌசர்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட ஃபோனில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் உங்களுக்கு கூகுள் 1 டைப் பண்ணுங்கள். கூகுள் 1 டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் கூகுள் 1 இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூடிய இந்த கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி முழுமையாக ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் பேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பகுதி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 15 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும். see how you are using your storage. அதை நீங்கள் டேப் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே போங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள் 1 அக்கௌண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கூகுள் டிரைவ் வந்து 17 GB பயன்படுத்திருக்கு. அதே மாதிரி ஜிமெயில் பார்த்தீங்கன்னா 1.65 GB ஸ்டோரேஜை பயன்படுத்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஜிமெயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜிமெயில் வந்து இவ்வளவு ஸ்டோரேஜை பயன்படுத்திருக்கு அப்படிங்கிறத இது மூலமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து 3 ஸ்டெப் இருக்குது. அந்த 3 ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜிமெயிலில் ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜங்க் மெயில்ஸை வந்து எப்படி டிலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அருமையான ஒரு மெத்தட் இருக்குது. சர்ச் இன் மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த unsubscribe ஆர் கேட்டகரி ப்ரொமோஷன்ஸ் இதை நீங்கள் டைப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா போதும். சம்பந்தப்பட்ட எல்லா மெயில்ஸும் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்படி 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். இப்படி 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவதாக ஒரு ஐக்கான் இருக்குது, டெலிட் பட்டன். இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா அந்த மெயில் ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுடைய ஜிமெயிலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரஷ் ஃபோல்டரில் போயிட்டு விழுந்துடும். ஸோ ஒருவேளை நீங்கள் தவறுதலாக உள்ள மெயிலை நீங்கள் டெலிட் பண்ணால் கூட இந்த ட்ரஷ் ஃபோல்டரில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் ஜிமெயிலில் இருக்குது. இந்த மாதிரி மெயில்லாம் எப்படி நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா கம்பெனி மெயில்ஸ் வரும். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் கூட நிறைய கமெண்ட்ஸ் பண்ணும்போது கூட அது உங்களுக்கு உங்களுடைய அந்த நீங்கள் எந்த ஐடியில் நீங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை பயன்படுத்துகிறீங்களோ அந்த ஐடிக்கு வந்து மெயிலாக வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெயில்ஸ் கூட அதிகமாக வரலாம். அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவில், குறிப்பாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் கூட நிறைய மெசேஜ்லாம் இதில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டாப்பில் சர்ச் இன் மெயில் பாக்ஸில் போயிட்டு நீங்கள் unsubscribe ஆர் கேட்டகரி ப்ரொமோஷன் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா மெயில்ஸும் வந்துடும். ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். ஜிமெயிலில் மூணாவது நம்ம எடுக்க போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் மெயில் நிறையா வரும். பட் அந்த மெயிலோடு சேர்த்து நிறைய ஃபைல் அட்டாச்மெண்ட்லாம் வரும். இந்த மாதிரி ஃபைல் அட்டாச்மெண்ட் வரும்போது கூட உங்களுடைய அந்த ஃப்ரீ ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி மெயில்ஸை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் சர்ச் இன் மெயிலில் வந்து என்ன பண்ணுறீங்க, size: 5M அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 MB ஃபைல்லேருந்து அதுக்கு மேலே உள்ள ஃபைல்ஸ் அட்டாச்மெண்ட் மெயிலை ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து இப்படி காட்டிடும் பாருங்க. ஸோ எவ்வளவு மெயில் வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வழக்கம் போல் நீங்கள் ஜஸ்ட் அழுத்தி டேப் பண்ணிங்கன்னா போதும், டாப் ரைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டேப் பண்ணிங்கன்னா போதும், டாப் ரைட்டில் வந்து உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டுருக்கு. அதை கொடுத்தீங்கன்னா இந்த மெயில் வந்து டெலிட் ஆகிடும். கம்ப்ளீட்லி டெலிட் ஆகாது, டேரெக்டாக ட்ரஷ் ஃபோல்டர் போயிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் தவறுதலாக இங்கே வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கூட அங்கே போய்ட்டு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட லார்ஜ் ஃபைல் அட்டாச்மெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி குறிப்பிட்ட அந்த ஃபைல் அட்டாச்மெண்ட் மெயிலை வந்து டெலிட் பண்ண முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக நீங்கள் ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, அதாவது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி மெயிலை வந்து எப்படி நம்ம, அதாவது இமெயில்ஸை வந்து எப்படி நம்ம வந்து ஒரே இடத்துல கொண்டு வந்து டெலிட் பண்ணுறது, தேவையுள்ளதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத எப்படி நம்ம டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா டெஸ்க்டாப் வெர்ஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் இன் மெயில் இருக்கும் இந்த இடத்துல, இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் older_then:1 year இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா மெயில்ஸ் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை ஈஸியாக எது தேவையோ எது தேவையில்லை நீங்கள் முடிவு பண்ணிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மெயில்ஸ்க்கு வந்து இப்படி நம்ம சர்ச் பண்ணணும். அதே நேரத்தில் டேஸ், மந்த் இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஒரு 6 மாதம்னு வச்சுக்கோங்க, 6 மாதம். இதில் ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, எம் கொடுத்துருங்க, சர்ச் கொடுங்க. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள மெயில் எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரிச்சிட முடியும், தேவையில்லாத நம்ம டெலிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வந்த மெயிலை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது, 15 days அதுக்கு வந்து டி போட்டுக்கோங்க, சர்ச் கொடுத்துங்க. இந்த மாதிரி சர்ச் கொடுத்துட்டீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி உள்ள மெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இந்த ப்ரீவியஸ் மெயில் ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்படி எது தேவையோ எது தேவையில்லைங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அருமையான மெத்தடை நீங்கள் கையாளலாம். ஸோ இப்படி நீங்கள் ஜிமெயிலோட ஸ்பேஸை அதிகப்படுத்தலாம். அதாவது கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துருக்கக்கூடிய 15 GB ஜிமெயில் வந்து எவ்வளவு பயன்படுத்திருக்கோ அந்த ஜிமெயிலோட ஸ்டோரேஜை எவ்வளவுக்கு குறைக்கணுமோ நீங்கள் ஈஸியாக குறைக்கலாம். ஸோ இந்த 4 மெத்தட் மூலியமாக என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜிமெயிலில் எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் இருக்குது, அதே நேரத்தில் தேவையில்லாத இமெயிலை எப்படி கிளியர் பண்ணுறது, எல்லா விஷயங்களையும் இந்த மூலியமாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.